ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்னைக்கு நம்ம மொச்சை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ மொச்சையை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மொச்சை மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி மொச்சைக்கு மேலே 1 இன்ச் அளவு நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். அடுத்து குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுங்க. 4 விசில் வரட்டும். இப்போ சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் சட்டியை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். கடுகு வெடிச்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இதை மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அதனால் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு திரும்பவும் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 கத்திரிக்காயை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் நிறக்க சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கலந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சையை இது கூட சேர்த்து கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 தேங்காய் பத்தியை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்போட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரு கழுகிய தண்ணியை சேர்த்து குழம்ப கிளறி விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி வச்சு குழம்ப மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சிங்க. இந்த மொச்சை புளிக்குழம்ப சூடான சாதத்தில் ஊற்றிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.